தினமல நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோல ஃபிஃபா வேர்ல்டு கப்ல இருக்க ரொம்ப எமர்ஜிங்கான டேலண்ட்ஸ் ஒரு 10 பேர்த்த பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்க போறோம். சோ பார்ட் 2ல வந்துட்டு நம்ம 10ல இருந்து 6 வரைக்குமான பிளேயர்ஸ் யார் யாருன்னு நம்ம பின்னாடி இருந்து வர போறோம். சோ இந்த வீடியோவை நம்ம கௌதம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்ப நம்ம ஒரு எமர்ஜிங்கான யங் டேலண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேயர் வந்து ஸ்வீடன்ல இருந்து யாசின் அயாரி. ஸோ ஸ்வீடன்ல வந்து மிட்ஃபீல்ட்ல ஒரு நல்ல ஸ்பார்க் கொடுத்த ஒரு பிளேயர்னா இவர் தான். லாங் ரேஞ்ச் ஷாட்ஸா இருக்கட்டும், ட்ரிப்ளிங்கா இருக்கட்டும், பாசிங்கா இருக்கட்டும், அசிஸ்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்வீடன்ல மற்ற பிளேயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் தனியா தெரிஞ்சார். ஸோ இப்போ பாத்துருவோம் இல்ல சில பல சின்ன வயசுல இருந்து எப்படி ஆரம்பிச்சாங்க, எதனால இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துச்சு எல்லாமே பாத்துருவோம். ஸோ இப்போ யாசின் அயாரி பாத்தீங்கன்னா ஸ்வீடன்ல பிறக்கிறாரு. பிறந்துட்டு அவங்க பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு டுனிஷியன் ஃபாதர், அம்மா வந்து மொரக்கன் மதர். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டுனிஷியா கூடயே வந்து ஒரு 2 கோல் போட்டுட்டு அதை வந்து செலிப்ரேட் பண்ணல. சோ காரணம் என்னன்னா அவங்க அப்பா வந்து டுனிஷியா இருக்கிறதுனால செலிப்ரேட் பண்ணல. அது போக பாத்தீங்கன்னா யங் வயசுல 6 வயசுலயே வந்து அகாடமியில சேர்ந்துடுறாரு. சோ நீங்க ஒரு பிளேயர் வந்து ரொம்ப பிரைட்டா வரணும் அப்படின்னா சின்ன வயசுலயே விட்டுறணும். ஓகேங்களா? கேசஸ்ல லேட்டா விட்டு நல்லா வந்திருக்காங்க. அது பட் நீங்க எல்லா பெரிய பிளேயர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சரி, பெட்ரி அந்த லமின் யமால் அவங்க எல்லாம் எடுத்தீங்கன்னாவே ஒரு சின்ன வயசுலயே அகாடமியில விட்டுருவாங்க. ஸ்வீடன் அகாடமியில சேர்றாரு. அதுக்கப்புறம் வந்து யூத் வந்து ஏஐகே அப்படிங்கிற ஒரு ஸ்வீடன் கிளப்ல விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப பிரைட்டன்ல இருக்காரு. அது போக சாம்பியன்ஷிப்ல 2 லோன் ஸ்பெல்ஸ்ல இருக்காரு. லாங் ரேஞ்ச் ஷாட்டுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த லாங் ரேஞ்ச் ஷாட்டை ஷார்ட் ஆன் டார்கெட் பண்ணி கோல் அடிக்கிறதுங்கிறது ஒரு அது போக இல்லாம கோல் நல்லா இது பண்ணி அந்த கோல் கீப்பர் டெஸ்ட் பண்றது, ஒரு பயங்கரமான ஷாட் அடிச்சு அந்த ஆப்போனன்ட் டீமையே பயப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்ட்ல பாத்தீங்கன்னா யாசின் அயாரி டாப்பா வந்திருக்காரு இந்த வேர்ல்ட் கப்ல. அந்த மாதிரி வந்திருக்காரு. அது போக பாத்தீங்கன்னா இவரோட டிரான்ஸ்பர் மார்க்கெட் வேல்யூ இப்போ வந்து இந்த அந்த இது என்ன சொல்றது, டுனிஷியா மேட்சுக்கு அப்புறம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவரோட பிரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வீக்னஸஸும் இருக்கு. என்னன்னா பாசிங்லயும் சரி, பொசிஷன் ஹோல்ட் பண்றதுலயும் சரி கொஞ்சம் வீக்னஸா இருக்காரு. என்னன்னா மேலும் மேலும் அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்வீடனுக்கு இப்போ வந்து இப்போ எப்படி நாக் அவுட்ஸ் போயிருக்காங்க, அது போக பிரைட்டன் கிளப்புக்கும் சரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போவாருன்னு எதிர்பார்க்கிறேன். யாசின் அயாரி ஒரு நல்ல பிளேயர். ஓகே, யாசின் அயாரி நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ்ல ஒருத்தரா இருந்திருக்காரு. அதனாலதான் நம்ம 10க்குள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஏஷியன் டேலண்ட பார்க்க போறோம். அதாவது 9th இருக்கிறது நம்ம கீட்டோ நக்கமுரா. இவர் வந்து விங்ல சரியான குயிக்கான ஆக்சிலேஷன், பேஸு, ட்ரிப்ளிங்கு, பாசிங்கு, எல்லா விஷயம், கிராசிங்கு எல்லாம் அருமையா வச்சிருக்காரு. ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாண்ட் அவுட் ஏஷியன் பிளேயர்ஸ், ஏஷியால ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம சொல்லலாம். கோல்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து கட்டிங்ல வந்து கட்டாயி உள்ள வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல பிளேயரா இருக்காரு. இவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நக்கமுரா ஒரு சின்ன ஏஜ்ல ஜப்பான்ல பிறக்கிறாரு. ஜப்பான் மதர் அண்ட் ஃபாதர் தான். சோ அப்ப பாத்தீங்கன்னா இவரும் சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிடறாரு. இவரோட பேசிக் பெரிய பிளஸ் பாயிண்ட்னா லெஃப்ட் ஃபுட்டர். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 87% எல்லாம் ரைட் ஹேண்டர் ரைட் ஃபுட்டரா இருப்பாங்க. 13% வந்து லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஃபுட்டரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு. சோ லெஃப்ட் ஃபுட் வந்து ஒரு சின்ன வயசுலயே கிடைக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். லெஃப்ட் பேக்குக்கும் சரி, லெஃப்ட் பேக் சரி, லெஃப்ட் விங் மிட்ஃபீல்டுக்கும் ஒரு தேவை. அடிக்கிறவங்களே ரொம்ப கம்மிதான். ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் இப்ப லெஃப்ட் சைடுல பால் வந்துச்சுக்கு அதை ரைட்ல கண்ட்ரோல் பண்ணி அடிக்கிறதுக்கும் லெஃப்ட்ல அப்படியே அடிக்கிறதுக்கும் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் கோலா இல்ல இதுவான் மக்களுக்கே டிசைட் ஆகுறது. அப்ப அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி என்னன்னா நம்ம ஜப்பான் வெர்சஸ் பிரேசில் வீடியோலயே பார்த்திருப்போம். ஒரு நல்ல ட்ரிபிளிங்கும் இருந்துச்சுனாவே பிளேயர்ஸை பீட் பண்ணி கிராசஸ் போடலாம், எல்லாமே இது பண்ணலாம். கிராசிங் இது ரேட் அக்யூரசி ஜாஸ்தியா இருக்கு. சோ இப்போ ஒரு 5 கிராஸ் போடுறாருன்னா அதுல 2ஓ 3ஓ போனாலே பெரிய விஷயம். ஹிட் பண்ணி அதுல அந்த 5ல இருந்து 1 கோலா கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அசிஸ்டாக வாய்ப்பு இருக்கு. சோ நக்கமுரா ஒரு இது. அப்புறம் என்னன்னா டிஃபென்ஸை ஈஸியா பீட் பண்ணா என்ன ஆகும்னா என்ன சொல்றது, மத்த பிளேயர்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோல்ல கெய்டோ நக்கமுரா பிளே பண்றாரு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன்ல கம்மியாயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ் எல்லாமே என்ன எடுக்கிறாங்கன்னா விங்கர்ஸ், ஸ்ட்ரைக்கர்ஸ்,
மிட்ஃபீல்டு அப்படிதான் எடுக்கிறவங்க. ஒரு ஃபுல் பேக்கோ ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனோ அவ்வளோக்கா யாருக்கும் இல்ல. போக போக பெருசாயா ஒரு ரோல் நல்லா தெரியும் போது தான் கோச்சஸே அவங்க அடாப்ட் பண்ண சொல்றாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கீழே டிஃபென்சிவ் கான்ட்ரி ஃபவுல் கொஞ்சம் இறங்கும் போது பண்றாரு, எல்லோ கார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. சோ அத வந்து சப்போஸ் அதுக்கேத்த மாதிரி கோச்சஸோ அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க விளையாட வச்சாங்கன்னா நக்கமுரா ஈவன் வர பிரேசில் மேட்ச்ல நல்லா ஷைன் பண்ண போறாரு. கண்டிப்பா நான் வந்து பிரேசில் மேட்ச்ல ரொம்ப முக்கியமா பார்க்க போறது நக்கமுரா தான். வெறும் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான். நல்ல மெச்சூர்டா பயங்கர குயிக்கா இருக்காரு. ஸோ கண்டிப்பா பிரேசிலுக்கு பெரிய த்ரெட் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம 8ஆவதா பார்க்க போறது ஆஸ்திரேலியன் இருக்கிற நெஸ்ட்ரி இரான்குண்டா. ஃபார்வர்ட்ல வந்து அருமையா ஆனாரு. குறிப்பா நம்ம டர்க்கி கூட கோல் சூப்பரா போட்டாரு. பினிஷிங் பக்காவா இருந்தது. 2 கோல் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கவுண்டர் அட்டாக்கிங் அருமையா பண்றாரு. கிளினிக்கலா இருக்கு அவரோட பினிஷிங். அதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அது 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் இருக்கு. சோ இவரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. என்னன்னா டான்சானியால பிறக்கிறாரு. இவர் வந்து ஆப்பிரிக்கா டான்சானியால பிறக்கிறாரு. 3 வயசுலயே வந்து ஆஸ்திரேலியா மைக்ரேட் ஆகி வந்துடுறாங்க. மைக்ரேட் ஆகி இப்போ ஆப்பிரிக்கன்ஸ்ன்னு பார்த்தாவே உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடு ஹை ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ அப்புறம் என்னன்னா ஆஸ்திரேலியா பிளேயரே யாராவது ஏ லீக் ஆல் ஸ்டார், அதுக்கப்புறம் அடிலேட் யுனைடெட் விளையாடுறாரு. அங்கிருந்து யூரோப் போய் மற்ற கண்ட்ரி சின்ன சின்ன கிளப்ல விளையாண்டு இப்போ கரண்டா வந்து பேட்ஃபோர்ட்ல விளையாடுறாரு. பேட்ஃபோர்டும் வந்து உங்களுக்கு இது சாம்பியன்ஷிப்ல ஒரு பெரிய கிளப். நல்ல டீம். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா இவரோட மெயின் ஸ்ட்ரென்த்னா இவர் இறங்கினாலே ஒரு ஃபியர் வரும் கிரவுண்ட்ல. எப்படா பிரஸ் பண்ணுவா, யார தூக்க போறான், அடிச்சு தூக்க போறான், என்ன பயங்கர ஸ்ட்ராங், சரியான பேஸ், கிளினிக்கலான ஃபினிஷிங் ரெண்டுமே. அப்ப டர்க்கி கூட ஆடும்போதே சூப்பரா ஃபினிஷ் பண்ணாரு. அந்த 2 டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்க, 2 டிஃபென்ஸையும் தாண்டி கோல் போட்டாரு. தாண்டி இது கோல் அடிச்சாரு. அதுக்கப்புறம் என்னன்னா 2 பொசிஷன்ல அட்டாக்கிங் மிட்ஃபீல்டும் ஸ்ட்ரைக்கரும் விளையாடக்கூடிய ஆளு. சோ கோச்சஸ் வந்து என்னன்னா கரெக்டா சப்ஸ்டிடியூஷன் கொண்டு வரணுமா இல்ல ஸ்டார்ட் பண்ணுமான்னு யூஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா இரான்குண்டா ஒரு சரியான பிளேயரா இருக்காரு. இதே மாதிரி இப்ப ஃபார்வர்ட்ஸ்க்கு எடுத்தோம்னா நம்ம இந்த பாசிட்டிவ்லாம் பார்த்திருப்போம். மேபி டிஃபென்சிவ்ல தேவையான டைம்ல கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா பிளேயர்ஸ்க்கும் நம்ம பாக்குற மாதிரி தான். சோ அத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். சோ என்னன்னா ஆப்போனன்ட் பிளேயரை ட்ரிபிள் பண்ணாம இது பண்றது, அது போகனா இன்டர்செப்ட் பண்றது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். மத்தபடி அட்டாக்கிங்ல ஒரு சூப்பரான பிளேயர் வந்து இரான்குண்டா. ஓகே, நம்ம 3 பேர் பார்த்துட்டோம். இப்ப 7ஆவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொலம்பியாவை சேர்ந்த கஸ்டவோ குரெட்டா. 22 வயசு ஆகுது. சரியான சென்ட்ரல் டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டர். பாசிங்கா இருக்கட்டும் இல்ல வந்து டிஃபென்ஸா இருக்கட்டும் அருமையா பண்றாரு. கொலம்பியாவோட மிட்ஃபீல்ட அவர் பொசிஷனிங் பண்ணி வைக்கிறாரு. முக்கியமா அவர் தான். டிஃபென்சிவ்லி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு. மிட்ஃபீல்ட் டியூவல்ஸ் எல்லாம் நிறைய வின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நீங்க சொல்ல மாதிரி இப்போ கொலம்பியால தான் இவர் பிறக்கிறாரு. அப்புறம் வந்து யூத்ல வந்து லிபர்டாட் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து வர்றாரு. அகாடமில இருந்து வர்றாரு. அது போக என்னன்னா பயர் லிவர்கூசன்ல கொஞ்சம் ஸ்டின்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா யூரோப்பு சவுத் அமெரிக்கன் ஒரு இது வச்சிருக்காரு. முக்கியமான இவரோட பெரிய அட்வான்டேஜ் நான் ஏன் சூஸ் பண்றேன்னா இவரை ஹை பாசிங் அக்யூரசி. இப்ப பாத்தீங்கன்னா யூரோப்பியன் பிளேயர் எடுத்தீங்கன்னா விட்டினியா ஹை பாசிங் அக்யூரசி வச்சிருக்காரு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டோனி க்ரூஸ் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் வச்சிருப்பாரு. சவுத் அமெரிக்கன்ல இருந்து ஒரு ஹை பாசிங் அக்யூரசி வர்றதுங்கிறதே ஒரு ரேரான டேலண்ட் தான் கஸ்டவோ பியட்டா. அப்புறம் ஹோல்டிங் பொசிஷன் இது என்னன்னா அது ஒரு கொலம்பியாக்கு வந்து அது ரொம்ப வருஷமா இல்லாத ஒரு குறையா இருந்துச்சு. அதை வந்து தீர்த்திருக்காரு. ஜெஃபர்சன் லர்மா கூட கம்பைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு இதா இருக்காரு. அப்ப இடையில வந்து லாங் ரேஞ்ச் ரொம்ப டேஞ்சரஸான ஷாட்டா இருந்தனால ஒரு டீசென்டான ஒரு ஆன் டார்கெட் டெஸ்டிங் த கோல் கீப்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து த்ரூ பால்ஸ் தேவையான டைம்ல இது பண்றாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேயர் தான். அப்புறம் சில சில வீக்னஸஸ் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொலம்பியாக்கு வந்து இந்த வேர்ல்டு கப்லயும் சரி மற்ற எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் சரி இவர் ஒரு மேஜர் ஜெம்முனே சொல்லலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கொலம்பியா டெவலப் ஆகி வர்றதுக்கு இந்த அளவுக்கு இது காரணமே அந்த ஹோல்டிங் ஆஃப் பொசிஷன்லயும். நேற்று பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் மேட்சே பார்த்திருப்பீங்க, நல்லா பாஸ் பண்ணியிருந்தாரு. போர்ச்சுகல் மேட்ச்ல அருமையா பாஸ் பண்ணாரு. சூப்பரா இருந்தாரு. இந்த மாதிரி டேலண்ட்ஸ் வந்து அடுத்தது வந்து மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி நல்ல நல்ல டாப் 5 லீக்ஸ்ல பயர் லெவர்கூசன்ல இருக்காரு. பட் விளையாண்டுருக்காரு. பட் இருந்தாலும் மேலும் பிரீமியர் லீக்ல வர கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ வரும்போது ஒரு இன்னும் பெரிய டீம் போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. டிஃபென்சிவ் அவேர்னஸ், பால் ரிகவரிஸ், பாசிங் ரேஞ்சு எல்லாமே அருமையா வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்ட்ரல் டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டரா வருவாருங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, இப்ப நம்ம 6ஆவதா இருக்க பிளேயர் பார்ப்போம். சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஜோஹன் மன்சம்பி. இவர் தான் வந்து 6ஆவதா இருக்க பிளேயர் நம்ம பாக்குறதுல. இவரை பத்தி சொல்லணும்னா வெறும் 20 வயசு தான்.
சுவிட்சர்லாண்டோட மிட்ஃபீல்டர் நல்ல மெச்சூர்டான ஒரு மிட்ஃபீல்டரா இருக்காரு. எக்ஸலன்ட் பாசிங் அக்யூரன்சி, டாக்டிக்கலா பயங்கர அவேர்னஸா இருக்காரு. ஒரு சுவிட்சர்லாண்டுங்கிறது ஒரு யூரோப்லயே கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆவரேஜான டீம் தான். பட் அந்த டீம்ல ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மரா இருக்காருன்ற கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டான மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் கத்தார் மேல சுவிட்சர்லாந்து 1-1 ஒரு சர்ப்ரைசிங்கா டிரா ஆயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது மேட்சஸ் வருது இல்லையா? முக்கியமான ரோல் பிளே பண்ணது ஜொஹான் மன்சாமி தான். திடீர்னு பெஞ்ச்ல வந்து 2 கோல். ஓகே. அப்ப என்னன்னா, இவர் வந்து வெர்சட்டாலிட்டிக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா இருக்காரு. வெர்சட்டாலிட்டி என்னன்னா, மல்டிபிள் பொசிஷன். அட்டாக்கிங் மிட்ஃபீல்டும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயரு, சென்டர் மிட்ஃபீல்டும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயரு, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டும் தேவையான டைம்ல விளையாடக்கூடிய பிளேயர். சப்போஸ் அப்ப என்னன்னா, உங்களுக்கு கோல் தேவையா? அவர கொண்டு வந்துருவாங்க. டிஃபென்ஸ் தேவையா? டிஃபென்ஸ் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபேக் ரன்ஸ். ஃபேக் ரன்ஸ் எங்க ஓடுறாரு, எங்க ஓடுறாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அப்ப இப்ப பாத்தீங்கன்னா 17th மினிட்ல கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க சென்டர் பேக்ஸா. டக்குன்னு ஒரு ரன் ஓடும்போது ஈஸியா ஃப்ரீ ஆயிராரு. ஓப்பன்ல கோல் போட்டுறாரு. பினிஷிங் என்னன்னா அந்த அந்த என்ன சொல்ற பாடியை பெண்ட் பண்ணி அடிக்கிறது, ரொம்ப டஃப்பான பினிஷஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயரா இருக்காரு. ஸ்வீடனுக்கு ஒரு சாரி சுவிட்சர்லாந்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைண்ட்னே சொல்லலாம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து சுவிட்சர்லாந்துல வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மன்சாமி வந்து மத்த பிளேயர்ஸ் கூட நல்லா கோஆர்டினேட் பண்ணி சூப்பரா விளையாடுறாரு. ஓகே. இந்த வேர்ல்டு கப்ல நியர்லி ஒரு 3 கோல், 1 அசிஸ்ட், 2 பிக் சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு, 2 சான்சஸ் கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆஃப் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அது 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம 5 யங்ஸ்டர்ஸோட ரொம்ப முக்கியமான இந்த வேர்ல்டு கப்ல பெர்ஃபார்ம் பண்ண எமர்ஜிங் டேலண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல டாப் 5 யங்ஸ்டர்ஸ் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். Until then, bye from Kapil Mukesh and Gautam.